जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत छंद जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत छंद जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत छंद जय गौर भक्त वृंद जय गौर भक्त शतमावृद्धि विशासराज गोस्वामी राज भगवान की शीला प्रभुवान की शीला गोदेव की ताई गौर प्रेमानंदे. ஓகே மற்ற ஈஸ்வரேஷ் படிங்க. நீ மற்றவங்க மீட் பண்ணிக்கோங்க. 49 வீடியோ போட்டேங்களா? என்ன மாதாஜி? 2.49 சைத்தன்ய சார் தான் மத்திய லீலா 2.49 வீடியோ பரவாயில்ல மாதாஜி, உங்க பேசுறது கேக்குது. சரிங்க ப்ரோ, சரிங்க. சுத்தா சரி. சுத்த பிரேம சுக சிந்து பாயி தாரா ஏக பிந்து से बिंदु जगदु भाया काही बारा जोहनाया तथा भी बोले खाया काही लेवा खेभा पति जाया. படிங்க மாதாஜி நீங்க. சுக சிந்து பாயி தாரா ஏக பிந்து சேகி பிந்து தகத்ருபாயா Kahibara Jokyanaya Tadabi Bala Ulekaya Kahileva Geba Padyaya. ஹரே கிருஷ்ணா. களங்கமற்ற கிருஷ்ண பிரேம இன்பத்தின் பெருங்கடலை போன்றது. யாரேனும் அதிலிருந்து ஒரு துளியை பெற்றால் அந்த துளியில் உலகம் முழுவதும் மூழ்க முடியும். அந்த பிரேமையினை வெளிப்படுத்துவது பொருத்தமானது அல்ல. இருந்தும் ஒரு பைத்தியக்காரன் பேசியாக வேண்டும். ஆனால் அவன் கூட யாரும் அவனை நம்புவதில்லை. சொல்லுங்க சுதாமா, சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நான் தான் படிக்கணும் பிரபுஜி. ஏன் என்னாச்சு? நீங்க கிளம்பணுமா? ஆமா பிரபு. சரி சரி சரி, படிக்க சொல்றேன். வீட்டில் படுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கிருஷ்ணனுடைய அன்பு வந்து எல்லை இல்லாத மகிழ்ச்சி. அதில் ஒரு துளி கிடைச்சாலும் போதும், அது இந்த உலகமே முங்கிடும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, பிரேம பக்தி. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்சங்கிறது ஒன்றுமே கிடையாது. மோட்சங்கிறது நரகத்துக்கு சமான்னு சொல்லி வைஷ்ணவாச்சாரியா சொல்கிறான். பரமாத்மா யோகிகள் பண்ணுறதும் பெர்ஃபெக்ஷன் கிடைக்காது. இப்போ பெர்ஃபெக்ஷனே கிடையாது இல்லையா? பக்குவமே இப்போ கிடையாது. கேட்டால் யோகிகள் கண்ண மூடிட்டு திங்கிங் நிறைய சிந்தனைகள் நிறையா வருது இல்லையா? அதனால் அவங்களால பெர்ஃபெக்ஷன் ஆக முடியாது இந்த கலியுகத்தில். இந்த கலியுகத்தோட தர்மம் அது கிடையவே கிடையாது. சத்தியுகத்தோட தர்மம் வந்து தியானம் பண்ணுறது. திரேதாயுகத்தோட தர்மம் வந்து யஜ்ஞம் வளர்க்குறது. துவாபரயுகத்தோட தர்மம் வந்து ஹாசினி எடுத்துட்டியா? ஸ்லோ எடுத்துட்டியா? 2.49. துவாபரயுகத்தோட தர்மம் வந்து விக்கிர வழிபாடு பண்ணுறது. பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா அது துவாபரயுகத்தில் கட்டினது தான். ஓகே, கலியுகத்தில் நாம சங்கீதம். அதனால் நாம சங்கீதம் மூலமாக நிச்சயமாக நம்ம வந்து கடவுளுடைய அன்பை வந்து பெற முடியும். ஸோ அதனால் எல்லாரும் நாம சங்கீதம் பண்ணணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது கூச்சப்பட்டாலும் முடியாது. ஓகே, இது எல்லாரும் பண்ணணும். ஹரே கிருஷ்ண பிரபாவ மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு தண்டவத் மாதாஜி. 2.49 சரிங்க பிரபு. மத்தியில் இல்லை. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. எல்லாரும் வந்து நாம சங்கீதம் கட்டாயம் பண்ணணும். ஓகே, அதனால் அந்த கூச்சப்பட்டால் முடியாது. நாம சங்கீதம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பகவான் கிருஷ்ணன் மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும் நண்பர். ஓகே, அதை ஒருத்தர் உணர்ற வரையும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேண்டியதான். அதனால் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் கடைப்பிடிச்சாலும் அதில் நாம சங்கீதம் வந்து மிகப்பெரிய சரியான ஒரு ப்ராசஸ். ரொம்ப எளிதான ப்ராசஸ் இருக்குது. ஹோமியோபதி மெடிசன் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் உருண்டையாக சின்னதாக இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸ்வீட்டாக இருக்கும்.
உடனே அது குணப்படுத்தான்னு சொல்ல முடியுமா? நல்லா குணப்படுத்தும் இல்லையா? எனக்கே முதல்ல ஹோமியோபதி நம்பிக்கை கிடையாது. சாதாரண சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா நல்ல நம்பிக்கை, நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆயுர்வேத மாதிரி தான் அதுவும். அதே மாதிரி தான் ஹரிகிருஷ்ண மந்திரம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அது சால்வ் பண்ண நினைக்கக்கூடாது. அதை சொல்ல 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 என்ன ஆகுனா நமக்கு இந்த கடவுளுடைய அன்பு வந்து நிச்சயமாக ஒருத்தர் கிடைக்கும். அதுக்கு நம்ம பாகியமே கிடையாது, இருந்தாலும் நமக்கு கிடைக்குது. ஓகே மாதாஜி, ஈஸ்வர ஜெயி மாதாஜி, அவங்க சுதா மாதாஜி படிச்சிருட்டோம், அவங்க கிளாஸ் இருக்குன்றாங்க. ஓகேங்களா? அந்த திருப்பி கூப்பிட்றேன் அவங்களை, அடுத்து அவங்க முடிஞ்சவங்க கூப்பிட்றேன். சுதா மாதாஜி படிங்க. ஏமோதோ தினே தினே ஸ்வரூப ராமானந்த சனே நிஜ பாவ கரேன விதீதா. படிங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. 2.50 மாதாஜி, 2.50 இல்ல மாதாஜி. ஓகே படிங்க படிங்க சதாம் சொல்லுங்க. ஸ்வரூப ராமானந்த சனே நிஜ பவ கரணே விதித வாஹே விஸ்வ ஜ்வாலஹாயா விதரே ஆனந்தமயா கிருஷ்ண பிரேமார அத்புத சரிதா. படிங்க மாதாஜி. பாக்ய விஷ ஜாவ்லா ஆயா பிதரே ஆனந்தமயா கிருஷ்ண பிரேமார அத்புத சரிதா. இவ்விதமாக சைத்தன்ய மகாபிரபு நாள்தோறும் பரவசத்தின் மற்றற்ற மகிழ்ச்சியால் இருப்பது வழக்கம். அவர் அந்த பாவங்களை ஸ்வரூபமாக்கும் ராமானந்த ராயருக்கும் வெளிப்படுத்தினார். வெளிப்புறமாக ஏதோ விஷத்தின் விளைவினால் தூண்டப்படுவது அல்ல, துன்பப்படுவது போல அவரிடத்தில் மாபெரும் துயரம் காணப்பட்டது. ஆனால் உங்களுக்குள் அவர் ஆனந்தத்தினை அனுபவித்துக் கொண்டிருந்தார். தெய்வீக கிருஷ்ண பிரேமையின் குணம் இதுவே. ஓகே ஆசி ரெக்கார்ட் பண்ணிட்டேன் என்ன? ஓகே ஓகே தேங்க்ஸ். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பரவசத்தை வெளிப்படுத்துகிறார். கிருஷ்ணர் பிரிந்த துயரத்தை வெளிப்படுத்தி இருக்கார். ராமானந்த ராய்க்கும் சொருதவங்களுக்கும் தெரியுது இவ்வளோ தூரம் கிருஷ்ணரை பற்றி ஏக்கமாக இருக்காருன்னு சொல்லிட்டு. இது ஒரு உன்னதமான ஒரு தளம். ஓகே நமக்கு வந்து இந்த மாதிரி ஏக்கம் வரலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அழணும். ஓகே ஏன்னா நமக்கு வந்து நிறைய பௌதிக பட்டுதல் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரிலாம் ஏக்கம் வரவே வராது. இப்போதைக்குள்ள இந்த மாதிரி ஏக்கம் வந்தால் தான் அவர் வந்து என்ன உன்னத தளத்தில் வந்து உயர்ந்துருவார். அதனால தான் சைத்தன்ய சாதம் வந்து பக்தர்களுக்கு புரியாது, அபக்தர்களுக்கு புரியாது. ஒன்லி பக்தர்களுக்கு தான் அது என்ன புரியும். ஆனால் கிருஷ்ணர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கவங்கெல்லாம் பக்தர்கள் தான். எப்போ வந்து கிருஷ்ணரை முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, மனதார பாவனை படித்து கிருஷ்ணரை காப்பாற்றுவான் மனதார நம்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பக்தர்கள் தான். அவங்களுக்கு தான் சைத்தன்ய சாதம் இனிக்கும். இல்லைன்னா மற்றவங்க வந்து அதை லயிக்க முடியாது ஆக்சுவலாக. ஓகே கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. அதனால் இந்த மாதிரி ஒரு பரவசத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய சகாக்கள் ஸ்வரூப் தாமருக்கும் ராமாந்திராய்க்கும் அவர் பகிர்ந்துக்கிறார். அவர் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். வெளில பார்த்தீங்கன்னா ஒரு துன்பத்தில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும், ஒரு துன்பத்தில் வந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்கு வந்து ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறார். இப்போ நம்ம வெளியில் எப்படி இருக்கோம், ஒருத்தர் பெஞ்சாருன்னா நமக்கு வெளியில் வந்து ரொம்ப சஃபரிங், உள்ளுக்கே சஃபரிங் இருக்கும் இல்லையா? ஆனால் இதில் வந்து வெளியில் வந்து சஃபரிங்னா உள்ளுக்கும் ஆனந்தம் இருக்கும். ஓகே இன்னொரு ஸ்லோகம் படிங்க மாதா சுதா மாதாஜி. ஏ பிரேமா ஸ்மதனா தப்த இக்ஷுஷவனா முக்கஜ்வலே ந ஜாயத ஜனா. ஏயி பிரேமா ஸ்வதன தப்த இக்ஷு சர்வன முகஜ்வலே ந ஜாயத யஜன. से प्रेम जरमने धरा विक्रमस्य जाने विषामृते एकत्र मिलना. सेयि प्रेम जरमने तारा विक्रम सेयि जाने விஷாமிருத்தே ஏகத்ர மிலன. ஒருவன் அந்த பிரேமையின் சுவைத்தால், ஆனால் அதனை சூடான கரும்புடன் ஒப்பிடலாகும். சூடான கரும்பினை மெல்லும் போது ஒருவன் வாய் சுடுகிறது, இருந்தும் அவன் அதனை கைவிட இயலாது. அது போலவே ஒருவனிடம் சிறிதேனும் பிரேமை இருந்தால்
அவனால் அதன் சக்தி வாய்ந்த விளைவுகளை காண இயலும். விஷமும் அமிர்தமும் கலந்த கலவையுடன் மட்டுமே அதனை ஒப்பிட இயலும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரணாம் மாதாஜி. 2.52 படிக்க போகிறோம். மதியில 2.52. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒப்பிடுறாரு. ஹாட் சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும், ஆனால் வச்சோன்னா வாய் பொத்துரும். ஓகே. ஆனால் குடிக்காமல் இருக்க முடியாது, டேஸ்டாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கடவுள் அன்பை ஒப்பிடுறாரு. ஏன்னா அவ்வளோ உன்னதமான அன்பு இருந்தாலும் அது செப்பரேஷன் அப்போ ரொம்ப துயரமாக இருக்கும். அதுவும் இன்பம் தான் ஆக்சுவலாக. அதனால் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். நம்ம கோபிகளுடைய கீதம் பார்க்கும்போதும் ஜெயதி தேதிகம் ஜென்மனா பிரஜம் அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய பிரிவு துயரத்தை வெளிப்படுத்தும், ஆனால் மகிழ்ச்சி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டும் கலந்து தான் இருக்கும். இது வந்து ஆன்மீகம். ஓகே. பௌதிகத்தில் பிரிஞ்ச துயரம் அந்த மாதிரி கிடையாது. இது 52 படிக்கணும். ஈஸ்வர ஜெயஸ் மேரேஜ் படிங்க. ஹாசினி இது படிக்க தெரியுமா? 52. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு கொஞ்சம் இல்லாம 2 நாள் தான் ஜாயின் பண்ண முடியும். பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா பிரபு. மலைவாசம். ஹரே கிருஷ்ணா. படிங்க இருங்க. இதை எப்படி படிங்க யோசிச்சுருங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப நம்ம படிக்கிறது எழுதான பிரபு சைத்தன்ய. ஆமா, சைத்தன்ய சரிதாமிரதம் 52 படிக்கிறோம். மதியில 2வது இல்ல 52. ஆனா நான் என்கிட்ட புக் இல்ல பிரபு. கவனிச்சிருங்க. அடுத்த ஸ்லோகமா பிரபு? அடுத்தது ஸ்லோகம் கரெக்ட். முடிஞ்ச ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் பார்க்கலாம். சரி பிரபு. ஓகே ஹரே கிருஷ்ணா. படிங்க ஆசி. ஸ்லோகம் படி. கர்வஸ்ய நிர்வாசனோ நிஷந்தேன முடாம் சுதா மதுரிமா அஹங்கார சங்கோச்சன பிரேமா சுந்தரி நந்தனந்தனவரோ ஜகர்த்தி யஸ்யாந்தரே ஞாயந்தே ஸ்புடமஸ்ய வக்ர மதுராஸ் தேனைவ விக்ராந்தயா. மகாராஜ் ஸ்லோகம் படிக்க மாட்டேன் கூட அது படிங்க. அர்த்தத்தை படிங்க. முடிஞ்சா படிங்க. படிங்க. வீரபிர்ணவகான கூடகர்த கர்வஸ்ய நிர்வாசனோ நிஸ்யந்தேன முதாம் சூத மதுரிம் கங்கார சங்கோசன பிரேம சுந்தரி நந்தனந்தன பரோஜாரத்யஸ்யந்தரே இச்யந்தே ஸ்பூடம் அஸ்ய வக்ர மதுரஸ்தேனை விக்ராந்தயா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பேசினார். அன்புள்ள அழகிய தோழியே, யாரேனும் நந்த மகாராஜருடைய புதல்வரான கிருஷ்ணரின் மீது பிரேமையினை வளர்த்து கொண்டால் அந்த அன்புடைய எல்லா விதமான இனிப்பும் மற்றும் கசப்பின் தாக்கம் அவளது இதயத்தில் தோன்றும். அத்தகைய பிரேமை 2 வழிகளில் செயல்படுகிறது. பிரேமையின் விஷம் பாம்பின் கொடிய விஷத்தை தோற்கடிக்கிறது. இருந்தும் அங்கே அதே சமயத்தில் தெய்வீக இன்பமும் தோன்றுகின்றது. பெருக்கெடுத்து ஓடும் அந்த ஆனந்தம் அமிர்தத்தின் மதிப்பினை குறைந்து அதன் கர்ப்பத்தை தோற்கடிக்கிறது. வேறு விதமாக கூறினால் கிருஷ்ண பிரேமை ஒரே நேரத்தில் பாம்பன் விஷத்தினால் விளையும் துன்பத்தினையும் அமிர்தத்தை தலையில் ஊற்றுவதால் விளையும் இன்பத்தினையும் தோற்கடிக்கும் அளவிற்கு சக்தியுடையதாக உள்ளது. இது ஒரே சமயத்தில் விஷம் அமிர்தம் ஆகிய விளைவுகளையும் கொடுப்பதாக உணரப்படுகிறது. பொருள் உரை. இந்த ஸ்லோகம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் விரக்த மாதவ 2.18 நூலில் பௌர்ணமி மாசியினால் நந்தி முனியிடம் பேசப்பட்டதாகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ சைத்தன்ய சொல்றாரு பாருங்க, 2 விதமா. ஒன்று வந்து கிருஷ்ணாவுடைய பிரிந்த துயரம் வந்து சர்பண்டோட பாய்சனு, அந்த பாய்சனஸ் எஃபெக்ட்ஸ் வந்து முறியடிச்சிருமா. சர்பண்ட் மீன்ஸ் நாகத்துடைய விஷத்தை. அந்த மாதிரி நெக்டர் எங்கேயுமே கிடைக்காது. கிருஷ்ணனுடைய சங்கமம். ஓகே. which pours down and defeats pride of nectar and diminishes its value. அமிர்தம் சொல்கிறோம் இல்லையா, தேவலோகத்தில் அது அமிர்தம் ஒரே ஒரு சொட்டு விழுந்துச்சு இந்த பிரயாகில். ஓகே, அலகாபாத்தில் அது விழுந்தது. அந்த இடத்துல தேவாமிர்தம் விழுந்துச்சுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா கும்பமேளா வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு ஒருக்க நடக்கும். எல்லாம் போய் எங்கே போய் சங்கம் எல்லாம் கூடுவாங்க. ஏன்னா அந்த டயத்தில் அந்த அமிர்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அது தேவாமிர்தம் தான். அந்த அமிர்தத்தை குடிச்சுமே லேபர்கள்லாம் கிரண்யகேஷு பார்த்து பயந்துட்டு இருந்தான். அந்த அமிர்தத்துக்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த அமிர்தம் வந்து கடவுளுடைய அன்புடைய அமிர்தம். ஓகே, அது வந்து தேவாமிர்தம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். ஓகே, கம்பேர் பண்ணுறாரு. 53 படிக்கணும். ஆசிரியர் படிக்கிறியா?
53 जे गाले देखे जगन्नाथा श्री राम सुभद्रा साधा धाबे जाने हाइलाम कुरुक्षेत्र सफल पढ़ी जे गाले देखे जगन्नाथा श्री राम सुभद्रा साधा धाबे जाने हाइलाम कुरुक्षेत्र सफला हाइला जीवना देखिलो पद्मलोचना जुड़ाइला धनुमान नेत्र सफला हाइला जीवना देखिलो पद्मलोचना जुड़ाइला धनुमान नेत्र पढ़ी Translation: When Sri Chaitanya Mahaprabhu would see Jagannatha along with Balram and Subhadra, he would immediately think that he had reached Kurukshetra, where all of them had come. He would think that his flight was successful because he had seen the lotus-eyed one, whom, if he sees, pacifies the body, minds, and life. ஸோ ஹைதராபாத் ஜனநாதேவ சுந்தர பார்த்த உடனே குருச்சேத்திரம் வந்து வருது. ஏன்னா குருச்சேத்திரத்தை தான் அவங்க வந்து கோபிகள் இழுத்துட்டு இருந்தாங்க கிருஷ்ணரை. அதுதான் ரத யாத்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு வந்தனா வந்துடுமா. ஓகே, ஸோ அதனால் அவர் என்ன பண்ண வாக்கியம் வெற்றிகரமாயிடுச்சு, நான் வந்து பகவானுடைய தாமரை கண்களை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மனது அவருடைய உடல் புலன்கள் எல்லாமே அமைதியாயிடும். பாருங்கள் எவ்வளோ தூரம் அவருக்கு அந்த ஜெகநாதன் மேலே அவருக்கு பிரியம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த பிரியம் வந்து நமக்கு இப்போ கிடையாது. ஓகே, நமக்கு என்ன இருக்குது, உள்ள காமம் தான் இருக்குது. அதனால நம்ம குத்த சொல்லி ஒன்றும் இல்லை. ஏன்னா பல பிறவிகளாக அதை நினச்சி வந்துட்டோம் இல்லையா. அப்போ இந்த பிறவிலையும் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றது, தூங்குறது, உடல் கொள்வது, தற்பாது கொள்வது, இந்த 4 விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது முறியடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் டெய்லி என்ன பண்ணுறோம், நம்ம 4 ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படி ஒருத்தர் சொல்ல சொல்ல என்ன ஆகுனா அவருடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. உடனே மாறிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து சொல்கிறதும் சரியாக சொல்லலை இல்லையா. சொல்லும் போதே வேறு எதுவும் நினச்சி தானே சொல்கிறோம். கிருஷ்ணா மேலே நினச்சி தான் வேறு எதையாவது நினச்சிக்கிட்டே எதையாவது கரெக்டாக மந்திரம் சொல்கிறதும் இல்லை இல்லையா. அதனால் வந்து மெதுவாக தான் மாறும். இப்போ 54 गरुडेरा सन्निधाने राधिकार दर्शने से आनंदे दाखिका विभावने. बढ़िया गरुडे सन्निधाने राधिकार दर्शने से आनंदे दाखिका विभावने. गरुड़ा संबेरा थाले आचे का निम्न काले से काला भरीला सुझाले. गरुड़ा संबेरे ताले आचे का निम्न काले से काला भरीला सुझाले. बड़ी Translation: Staying near the Garuda Stamba, the Lord would look upon Lord Jagannatha. What can be said about the strength of that love? On the ground beneath the column of Garuda Stamba was a deep ditch, and the ditch was filled with water of his tears. Purport by Srimati Sudhir. In front of the temple of Jagannatha is a column on which the statue of Garuda is situated. It is called Garuda Stamba. At the base of that column is a ditch, and that ditch was filled with the tears of the Lord. ஆமா, பகவான் உள்ளே போக மாட்டார், சத்தியமா உள்ளே போக மாட்டார், அங்கே இருந்தா பார்ப்பார். அவர் பார்க்கும்போது தான் கல்லில் தண்ணியா தாவரையா வரும். அந்த இது ஃபுல்லா அந்த டிஷ் சொன்னாங்களே, அது ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா அதுதான். ஓகே, அவருடைய கண்களின் தவிர தண்ணி. எதனால தண்ணி வந்தது கண்ணிலேருந்து? பகவானை பார்த்ததுனால இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கடவுள் மேலே ஒரு அன்பு இருக்கு. ஓகே, ஏன்னா அவர் வந்து பகவானே இருக்குன்னா அவர் பெர்ஃபெக்டான பக்தராக இருக்க முடியும். நம்ம வந்து அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்க முடியலைட்டாலும் உடனே குத்த சொல்லக்கூடாது, என்னால் முடியாது, நான் இப்படி பண்ணணும், அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ கிருஷ்ணன் மேலே அவர் வந்து 100 ஸ்டெப் எடுத்துப்பார்.
நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தால் அவன் 100 ஸ்டெப் எடுத்துப்பார். நம்ம உடனே என்ன சொல்லக்கூடாது, இது பேர் பொறாமை. ஆக்சுவலாக புதுசாக அவங்க என்ன பண்ணுவான், ஐயோ உங்களை மாதிரி முடியாது, நான் வரவே முடியாது, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. இது வந்து பொறாமை. ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்குமே இந்த பொறாமை குணம் இருக்குது, அது வெளிப்படையாக தெரியுது. நம்ம என்ன பண்ணி யாருக்கும் யாரும் வந்து காம்படிஷன் கிடையாது, அதனால எல்லாருக்கும் தனி ட்ராக் போட்டுருக்காரு கிருஷ்ணர். ஏன்னா இது வந்து நம்ம பௌதிக லோகத்தில் ஒருத்தர் தான் ஃபஸ்ட் டைம் வர முடியும் வீட்டில் இல்லையா, அந்த ஸ்கூலில். ஆன்மீக லோகத்தில் வந்து எல்லாருமே ஃபஸ்ட் டைம் வர வைப்பார் கிருஷ்ணர். ஓகே, எல்லாருக்கும் தனி ட்ராக், எல்லாருக்கும் ஒரு கிருஷ்ணன் வந்துருப்பார். அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து நமக்கு என்ன இருக்கோ அதை வைத்து என்ன பண்ணணும், நம்ம கிருஷ்ணரை நன்றாக வழிபட வேண்டும். அர்ஜுனனுக்கு வில்வித்தை தெரியும் இல்லையா, அதை வச்சு வழிபட்டார் கிருஷ்ணர். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், நல்லா படிக்கிறாங்க, நல்லா படித்து அதோடைய திறமையை கிருஷ்ணன் மேலே ஈடுபடுத்தணும். வீட்டில் உள்ளவங்க வந்து கிருஷ்ணருக்காக நைவேத்தியம் பண்ணி அதை வந்து அபக்தர்களுக்கு கொடுக்கணும். ஓகே, அபக்தர்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அபக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் வழங்கலாம், இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, அதனால் யார் யாருக்கு என்ன பண்ண முடியும் அதில் வந்து என்ன பண்ணணும், கிருஷ்ணரை வந்து நம்ம காணணும். ஸோ அதனால் அவர் வந்து இந்த கருட சம்பந்திலேருந்து எட்டி பார்க்கும்போது ஒரு தடவை ஒரு அம்மா வந்து அவர் மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார், உடனே செக்ரட்டரி வந்து அவரை, அம்மா ஏறாதம்மா, பகவான் மேலே ஏறுறேன்னு சொன்னோன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது ஜனநாயகம் பார்க்கறதுக்கு, ஏறட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இத்தனைக்கு சன்னியாசி அவர். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் படிங்க. 55 ताहायते गरे आसी मातीरा ऊपर बाजी नके करे पृथ्वी लिखना हा 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 वृंदावना हा हा गोपेंद्र नंदना कहा जय वंशी वदना. டான்ஸ் பண்ணி அது முடியுமா படிச்சா முடிங்க படிங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரின் கோயிலிலிருந்து தமது இல்லத்திற்கு திரும்பிய பின்னர் தரையில் அமர்ந்து தமது நகங்களை கொண்டு எழுதுவது வழக்கம். அச்சமயத்தில் அவர் மிகவும் வருத்தமுற்று அழுவார். ஐயோ, விருந்தாவனம் எங்கே, இடையர்குல மன்னரின் மகனான கிருஷ்ணர் எங்கே, புல்லாங்குழலை ஊதும் அவர் எங்கே என்று தேடி நினைச்சு பாடுறாரு. ஆமாம், ஆடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் நல்லா நிலத்தை வச்சு கீழ்றாரு, கிரவுண்டில் மார்க் பண்ணுறாரு. இது மாதிரி நம்ம ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தோம், அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. சில பேர்லாம் இந்த நகரத்தில் அப்படி இது பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க தே ஆர் ஸோ மச் ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு, அதை வெளிப்படுத்தலாம். அதே மாதிரி என்ன பண்ணால் கிருஷ்ணன் நினச்சி இவர் பண்ணுறாரு. ஓகே, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்காரு. இங்கே விருந்தாவனம் எங்கே இருக்குது, விருந்தாவனம் காட்டுமே அப்படின்னு சொல்லி அழுறாரு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆனால் அதில் என்ன சந்தோஷம்னா, இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவர் வந்து வெளியுலகத்துடைய துக்கம் எதுவுமே அண்டாது. ஓகே, சைத்தன்ய பாபு ரொம்ப யங்கஸ்ட் பர்சன். 24 வயதில் வந்து சன்னியாசம் போட்டார். 24 வயசில் சன்னியாசம் போட்டால் அவருக்கு என்ன ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாமியார் ஆகிட்டார் நினைக்காதீங்க. 24 வயசில் சன்னியாசம் எடுக்கும்போது அவருக்கு அழகான மனைவி, வயதான அம்மா. ஓகே, யார் ஃபாலோயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே வந்தாங்க. ஒரு கூட்டமே வந்துடுவாங்க, அவ்வளோ ஃபாலோயர்ஸ், அவ்வளோ பின்பற்றுவாங்க. ஏமாத்துக்காரன் கிடையாது ஃபாலோயர்ஸ்லாம், ரொம்ப உயிரே கொடுப்பாங்க சைத்தன்யம், அந்த மாதிரி ஃபாலோயர்ஸ். ஓகே, அந்த காசியை மிரட்டும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் போகலாம் அப்படின்னாரு. உடனே 1 லட்சம் பேர் வந்துட்டாங்க தீபம் எடுத்து சைத்தன்யம் பின்னால். அவர் அடிக்க போயிட்டாங்க, சைத்தன்யம் ஒரு வேணான்னு சொல்லி தடுத்துக்கிறார். ஸோ இந்த மாதிரி அவருக்கு செல்வாக்கு எல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் அவர் உதயத்திற்கு என்ன பண்ணிட்டாரு, பகவான் மேலே இப்படி வந்துட்டார். ஓகே, அவர் இப்போ வருத்தம் எப்படி இருக்கு, ஒய்ஃப் பிரிஞ்சு வந்துட்டேன்னு வருத்தம் இருக்கான்னு. இப்போ சிஆர் தாஸ்னு ஒருத்தர் இருந்தார், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அவர் வந்து பெரிய வக்கீலாக இருந்தார். அவர் வந்து பெரிய பணக்காரர். ஒரு மாதத்துக்கு 50,000 சேலரி. அப்போ விடுதலைக்கு முன்னால் 1940s வச்சுக்கோங்களேன், 1940 50,000 சேலரி பாருங்கள், சும்மாவா என்ன. அவர் அந்த வேலையை பிரிட்டிஷ்காரங்க எதிர்த்தாவை சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு காந்தி இயக்கத்தில் சேர்ந்தாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலையால் ராஜினாமா பண்ண சொன்னாங்க. வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். காங்கிரஸ் பார்ட்டி வந்து உங்களுக்கு பாக்கெட் மணியாக 5 ரூபா தானே அப்படின்னாங்க, டெய்லி பாக்கெட் மணி 5 ரூபா. அவருக்கு நிறையா சம்பாதிச்சனால நிறையா தானம் கொடுத்ததுனால அவருக்கு இருக்க முடியல அந்த வாழ்க்கையில்.
அவங்க ஒய்ஃப்லாம் கேட்பாங்க என்னாச்சு, சித்தரஞ்சன் பேர் சியாதாஸ், சித்தரஞ்சன் தாஸ், பெங்கால்காரர். அப்புறம் அவரால் அந்த வாழ்க்கையை லீட் பண்ண முடியாமல் அவர் கடைசியில் தற்கொலை பண்ணிப்பார். ஓகே, இதுதான் அவருடைய நிலைமை. ஆனால் நம்ம கோஸ்வாமி பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய மினிஸ்டர், அவங்க எல்லாத்தையும் திறந்துட்டு வீட்டை திறந்துட்டு போய் மீன்ஸ் லாயின் கிளாத், ஒரே ஒரு கிளாத்தை கட்டிட்டு நிற்கிறாங்க விருந்தாவனில். அவங்களுக்கு எந்த விதமாக ஏக்கம் இல்லையே, இவ்வளோ பெரிய மினிஸ்டர் போஸ்ட் திறந்துட்டோமே இல்லையே, சைத்தன்ய மகாபிரபு ஏக்கப்படலையே, அழகா மணியை விட்டுட்டு வந்துட்டோம், அம்மா விட்டு வந்துட்டோம், இப்படி நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ஏங்கவே இல்லையே. ஏன்னா இவங்களுடைய ஏக்கம் எப்படி இருக்கு, அவ்வளோ தூரம் ஆன்மீகத்தை வளர்த்துட்டான். அதனால் யார் ஒருத்தர் ஆன்மீகம் வளர்த்துட்டாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பௌதிகம் என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த பௌதிகத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம புனரப்பி மரணம், புனரப்பி ஜனம், திருப்பி நம்ம பரவி இறக்க வேண்டிய, திருப்பி இறக்க வேண்டிய, திருப்பி குழந்தைங்க வருவாங்க, திருப்பி சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, திருப்பி எல்லாம் சேர்ந்துப்பாங்க, எல்லாம் பிரிவாங்க. இதே தான் வந்துட்டோம். அதனால நம்மளுடைய புத்திசாலி என்ன பண்ணுவார்னா கிருஷ்ணரை கட்டியாக பிடிச்சிப்பார். மூட பையன் என்ன மூட என்ன பண்ணுவான், கிருஷ்ணரை விட்டுருவான். ஓகே, நம்ம புத்திசாலியாக மூட நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, 56 நீங்கள் படிங்க. அடுத்தது காஹா சே திரிபங்கதமா காஹா சே வினோதனா காஹா சே ஜமுனா புலீனா காஹா சே ரசா விலாசா காஹா நித்ய கீதஹா காஹா பிரபுனன் மதன மோகனா காகசத்ரி அங்கனமா காகசை வேணுவனா காகசை ஜமுனா புலினா காகசை சேரச ரச விலாசா காக இந்திரியவா நித்ய கீதா காக நித்ய கீதா சாகா காக பிரபு மதன மோகனா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பின்வருமாறு புலம்புவதுண்டு. 3 இடங்களில் வளைந்த திருமேனி கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கே, அவரது வேணுகானம் எங்கே, யமுனை கரை எங்கே, ராசநடனம் எங்கே, அந்த ஆடலும் பாடலும் சிரிப்பும் எங்கே, மன்மதனை மயக்கும் மதன மோகனரான என் இறைவன் எங்கே. இது அவனுடைய ஏக்கம். என்ன ஏக்கம்? கோஸ்வாமி இதே மாதிரி சொன்னாங்க இல்லையா, ஹே ராதே பிரஜ தேவி கே ஸ்மிருதே ஹே நந்த சோனோ குதா ஸ்ரீ கோவர்தன கல்பபாத பதலே ராலிண்டி வனே குதா கோசந்தா விதி சர்வதோ விஜபுரே ஹேதே மகாவிர்பலோ சனாதனயுகோ சீதீவ கோபாலகோ. ஸோ அவங்க தான் கேட்குறாங்க, பிரஜா மீன்ஸ் கிருஷ்ணா எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. அவர் வந்து பிரஜநதிக்கு மீன்ஸ் பிருந்தாவன் காடலில் இருக்காரா இல்லை யமுனை நதிக்கரையில் இருக்காரா, அந்த மாதிரி. சைத்தன்யமும் அதே தான். கிருஷ்ணா எங்கே இருக்கார், அவருடைய இந்த 3 திருமங்க ஃபார்மில் இருப்பார், அவர் எங்கே காணோம். அவருடைய புல்லாங்குள்ள ஒரு அந்த ஓசை எங்கே இருக்குது, எங்கே இருக்குது யமுனை நதிக்கரை, இங்கே ராசன் எங்கே நடக்குது, இந்த மாதிரி அவர் அந்த இயக்கத்தில் இருக்கார். நம்ம யாராவது ஒருத்தர் புது பக்தர் வந்துட்டு எனக்கு கிருஷ்ணன் கனவுல தெரியுறாரு, எனக்கு வந்துட்டே இருக்கார், கிருஷ்ணன் அடிக்கடி வந்துருக்காரு, எனக்கு அழுகலையாக வருதுன்னா இது வந்து நம்ப முடியாது. ஓகே, எனக்கு அழுகையாக வருதுங்க, எனக்கு அழுகலையாக வருது கிருஷ்ணன் நினச்சி. இது வந்து கலியுகத்தில் வந்து சாத்தியம் கிடையாது. இது வந்து பாவ பக்தி. இந்த பாவ பக்தி கடைசி ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது, நம்ம இந்த உடல்நிலை ஆன்மாங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஓகே, இது நமக்கு இப்படி அழுகையும் வருது, நமக்கு பசங்க மேலே ரொம்ப பட்டுதல் இருக்குன்னா அது ஏமாற்றுது. ஓகே, பையன் மேலேயும் ஹஸ்பண்ட் மேலேயும் இல்லை உன்னை மனைவி மேலேயும் குழந்தை எல்லார் மேலேயும் பயங்கர பட்டுதல் இருக்குது. ஆனால் நான் கிருஷ்ணன் இருந்து எனக்கு அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னா அது உண்மையான இது கிடையாது. ஓகே, உண்மையான அப்படின்னா இவர் வந்து அவ்வளோ திறந்த பிறகும் அவர் என்னது கிருஷ்ணன் மேலே தான் இயக்கிறது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவரோட பிரபாதம் இருக்கும்போது இவர் ஒருத்தர் வந்து ஃபாரின் டிவோட்டிஸ் தான் அப்போ மேனேஜ் பண்ணாங்க பிருந்தாவனம் கோயிலை. அப்போ 2-3 சகஜியாஸ் வந்து ஏமாத்துறாங்க. வந்து அவங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அழுறாங்க, அப்படி மண்ணில் புரண்டு உருடுறாங்க. உடனே இந்த ஃபாரின் டிவோட்டிஸ் வந்து பிரபாத சொன்னாங்க, பிரபா 2-3 பெரிய பக்தர்கள் வந்திருக்காங்க, அவங்க கிருஷ்ணன் நினச்சி அழுது அப்படி உண்டுட்டு இருக்காங்க மண்ணில்ன்னுவார். பிரபா சொல்ற கம்பு எடுத்துகிட்டு போய் 4 சாத்து நல்லா வை, அதுக்கப்புறமா அழுகிட்டே இருந்தானா விட்டுடு. மீன்ஸ் அந்த கிருஷ்ணன் அது இல்லை ஓடினா அவன் வந்து உண்மையிலே பக்தனே கிடையாது. ஒரு கம்பை எழுதி 4 சாத்து அதுக்கு மேலே போக ஓடிடும். ஓகே, இந்த மாதிரி ஏமாத்துறது தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. இந்த அழுதான் இந்த மாதிரி வரும், ப்ராக்டிஸ் பண்ணலாம் தெரியுமா அழுகிறத.
அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஓகே, இந்த மாதிரி அழுதா நம்ம வேலை காட்டுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், அழுவான் இல்லையா, அழுதாவனே பிறகு 4 சாத்தவொடனே அவன் என்ன பண்ணுறான், சாத்திடுவாங்கிறத ஓடினான். ஓகே, அதனால் நம்ம வந்து இந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்க என்ன பண்ண நம்ம ஏமாற்ற முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எப்போ உள்ள பட்டுதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். யார் ஒருத்தர் பக்தி பண்ணுறாரோ, வாசுதேவ பகவதி பக்தியோக பிரயோஜனம் ஜனயதி ஆசு வைராக்கியம், ஞானமும் வைராக்கியம் வந்துடும், நாலேஜும் விரக்தியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, விரக்தியே வரலைன்னா பக்தியே வரலைன்னு. ஓகே, அதனால இவருக்கு வந்து பௌதிகமாக விரக்தி வந்துடுச்சு. அதனால ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாயிடுச்சு. மதன் மோகன் எங்கே இருக்கிறாரு, எங்கே அவங்க பாடுறாங்க ஆடுறாங்கன்னு சொல்லி தேடுறாரு. ஓகே, இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, 57 படிக்கணும். சரோஜா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும் 57. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஊதிலா நானா பகவேஹா மானே ஹைலா உத்வேகா ஷானா மாத்ரா நாரே குணாயிதே பிரபல விரஹனலே தைர்யஹலே தலமலே நானா சோகலகீலா பரீதே. படிங்க மாதாஜி. ಕುಟಿಲ ನಾನಾ ಭಾವಾವೇಗ ಮಣಿಹಲ್ಲ ಉದ್ವೇಗ ಕ್ಷಣ ಮಾತ್ರ ನಾರೇ ಗೋಂಗಾನಿತೆ ಪ್ರಬಲ ಗ್ರಹಾನಲೆ ದೈರ್ಯಹಲ್ಲ ಬಲವಲೆ ನಾನಾ ಶ್ಲೋಕಲಾಗಿಲ್ಲ ಪಡಿದೆ. இவ்விதமான வெவ்வேறு பரவச உணர்வுகள் தோன்றி சைத்தன்ய மகாபிரபுவின் மனம் வருத்தத்தினால் நிரம்பியது. அவரால் ஒரு கணம் கூட அதிலிருந்து விடுபட இயலவில்லை. இவ்வாறாக கடுமையான பிரிவின் உணர்ச்சிகளால் அவரது பொறுமை விதைவிட தொடங்கியது. பல்வேறு ஸ்லோகங்களை உச்சரிக்க தொடங்கினார். நிறைய ஸ்லோகங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சார் பாருங்க. அவருடைய அந்த பிரிவு தவிர வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துறாரு. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, அடுத்தது நீங்கள் தான் கில்லாடி பார்த்து நீங்கள் தான் படிக்கணும். அமோனியா இதை படிக்கிறது ஆசை படிக்கிறது கட்டது தெரியாதா? இது ஸ்லோகம் தான். அது படிங்க மாதாஜி, நீங்கள் படிங்க மாதாஜி. சரோஜா மாதாஜி படிங்க. ಅಮೂಲ್ಯಧನ್ಯಾನಿ ದಿನಾಂತರಾಣಿ ಹರೇ ತ್ವತಾಲೋಕನಂ ಅಂತರೇಣ ಅನಾಥ ಬಂಧೋ ಕರುಣೈಕ ಸಿಂಧೋ ಹಾಹಂತ ಹಾಹಂತ ಕಥಂ ನಯಾಮಿ. ಓಕೆ, ನಾ படிக்கிறேன் ಮಾತಾಜಿ. ಅಮೂಲ್ಯಧನ್ಯಾನಿ ದಿನಾಂತರಾಣಿ ಹರೇ ತ್ವತಾಲೋಕನಮಂತರೇಣ ಅನಾಥ ಬಂಧೋ ಕರುಣೈಕ ಸಿಂಧೋ ಹಾಹಂತ ಹಾಹಂತ ಕಥಂ ನಯಾಮಿ. இது சான்ஸ்கிரிட் ஸ்லோகம், அதனால இந்த தான் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ. படிங்க மாதாஜி, டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. எம்பெருமானே, பரமபுருஷ பகவானே, நாதியற்றவர்களின் நண்பனே, நீங்கள் மட்டும் கருணையின் பெருங்கடல். தங்களை சந்திக்காமல் என்னுடைய அவங்கரமான பகல்களும் இரவுகளும் தாங்க இயலாதவை ஆகின்றன. எனது நேரத்தை உதாறு கழிப்பேன் என்பதை நான் அறியவில்லை. இந்த ஸ்லோகம் வில்வமங்கல தாகூரின் கிருஷ்ண கர்ணாமிருதம் என்னும் நூலில் இருந்து வருவதாகும். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வில்வமங்கல தாகூர் எழுதுறது. ஓகே, அநாத பந்தோ கருணைக சிந்தோ ஹாஹந்த ஹாஹந்த கதம் நயாமி. இந்த கடைசி லைன் பாருங்க. அநாத பந்தோ, ஆதரவற்றவங்களுக்கு ஆதரவா இருப்பான் கிருஷ்ணா. ஓகே, கருணைக சிந்தோ, கருணையின் கடல். ஹாஹந்த ஹாஹந்த கதம் நயாமி, நான் எப்படி இந்த 4 பொழுது கழிப்பேன், என்னால் தாங்க முடியல கிருஷ்ணா, உன்னையே நான் பார்க்க முடியாமன்று அப்படி பாடுறார். ஓகே, ஓஸ் நான் கருணை கடல்னு சொல்லி பாட்டார். ஓகே, இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அதுதான் வாழ்க்கையின் உச்சகட்டம். ஓகே, அவர் எதுவுமே நிலை குளிக்க முடியும். ஹாசின் தனியாக கதை வந்து ஹாசின் வந்துட்டு நிறைய வெயிட் பண்ணுறான். ஸோ அவர் வந்து எதுவுமே நிலை குறைக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிலைமை. ஓகே, நம்ம தான் படிக்கலாம். தோமாரா தர்ஷனபினே ஆதன்யா ஹே ராத்ரி தினே. இது படிச்சிங்களா? சரோஜா படிச்சிங்களா? பத்மா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். வச்சிருக்கீங்களா? புக் வச்சிருக்கீங்களா பத்மா மாதாஜி? இல்ல பிரபுஜி, பிடிஎஃப் பார்த்து தான் நெட்ல பார்த்து தான் படிக்கிறேன். நெட்ல வச்சிருக்கீங்களா? 2.53 எடுத்துறீங்களா நீங்க? எடுத்துட்டேன் பிரபுஜி. சரி, நான் படிக்கிறேன். படிங்க. தோமாரா தர்ஷன வினே ஆதன்யே ராத்ரி தினே ஏகால ந ஜாய ததானா துமி அநாதேரா பந்தோ அபர கருணா சிந்தோ கிருபா கோரி தேஹ தர்ஷனா. படிங்க மாதாஜி.
ತೋಮಾರ ದರ್ಶನವಿನಿ ಅದನ್ಯೇ ರಾತ್ರಿ ದಿನಿ ಈ ಕಲನಯ ಕಡಾಣ ತುಮಿ ಅಣತೆರ ಬಂದು ಅಪಾರ ಕರುಣಾ ಸಿಂಧು ಕೃಪಾ ಕರಿ ದೇಹ ದರ್ಶನ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪ್ರಭುಜಿ. ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ படிங்க. Translation by Srila Prabhupada ki jai. All these inauspicious days and nights are not passing, for I have not met you. It is difficult to know how to pass all this time, but you are the friend of the helpless and an ocean of mercy. Kindly give me your audience, for I am in the precarious position. பாருங்க, பில்லமங்கல் தாக்கூர் பாடுறது தான் அதே தான். இப்போ வந்து அதை வந்து கிருஷ்ணாச கவிராஜ் கோஷமே எழுதுறாரு. இதை நம்ம மரபம் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை டெய்லி விட்டா படிக்கலாம். இந்த மாதிரி என்னுடைய அமங்கலமான நாளும் நைட்டும் மீன்ஸ் ஏதாவது டேயும் நைட்டும் போயிட்டுருக்கு. ஏன்னா நான் உன்னை இன்னும் மீட் பண்ணல. எப்படி தான் இந்த உலகத்தை நான் கழிக்க போகிறனோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குது? உன்னை மீட் பண்ணல. ஆனால் நீ வந்து அநாதேர பந்து, அநாதைகளுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற பந்து, ரிலேட்டிவ். கருணா சிந்து, கருணையின் கடல். எனக்கு வந்து தயவுசெய்து உன்னுடைய தரிசனத்தா, நான் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கேன். இந்த மாதிரி யாசிக்கணும் கிருஷ்ணன்ட்ட. இது சொல்லித்தராரு. ஓகே, இது நம்ம என்ன பண்ணுவோம்? டெய்லி நம்ம நினச்சி பார்த்துக்கணும். இது நம்மளால் யாசிக்க முடியல இல்லையா? நமக்கு வந்து ஆங்காரம் இருக்குல்ல, அதனால் யாருக்காலும் இவ்வளோ முடியாது இல்லையா? அதனால் நம்மளோட இந்த மாதிரி டெய்லி நம்ம நினச்சி பார்த்துக்கணும். ஒரு வட்டம் 2 வட்டம் நினச்சி பார்த்துட்டு ஹரே கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் மாறும். ஓகே. 60 உதில பாவாச்ச பலவன ஹொய்ல சஞ்சல பாவேராததி உஜனன சாயா ஆதர்ஷனே போடே மன கேமனே பாவதர்ஷ கிருஷ்ணதாயி புச்சேன உபாயா. படிங்க மாதாஜி, பத்மாவதி படிங்க. வீட்டில் இருக்கீங்க பத்மாவதி? உத்தில பவ காபல மனஹைல காஞ்சல பவேர கதி புஜானனயா ಅದರ್ಶನೆ ಬುಡಿ ಮನ ಕೆಮನೆ ಪಬ ದರ್ಶನ ಕೃಷ್ಣ ತಾನಿ ಪುಚ್ಚೇನ ಉಪಾಯ. Translation by Srila Prabhupada ki jai. In this way, the Lord's restlessness was awakened by ecstatic feelings and his mind became agitated. No one could understand what course such ecstasy would take. Because Lord Chaitanya could not meet the Supreme Personality of Godhead, Krishna, his mind burned. He began to ask Krishna about the means by which he could reach him. Hare Krishna. Thank you, Mother. Hare Krishna. ஸோ இது இப்போ இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைத்தனுடைய பரவசத்தை குறிக்குது. ஓகே, அதனால் இந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. எப்படி மைண்டு மனங்கள் வந்து மனம் வந்து எரியுதான். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, சைத்தன்ய மகாபிரபுவை மகாவனை மீட் பண்ண முடியல. எப்படி தான் நான் அவனை மீட் பண்ணுறது, எப்படி நான் பார்க்கலாம், எப்படி உன்னை பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம். நமக்கு இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா, நம்ம நெருங்கிய வரவில்லை ஏதாவது அங்கே தூரம் போயிட்டாங்கன்னா எப்படி பார்க்கலாம் துடிக்கணும்ல. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதை விட பன்மடங்கு சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, ஆனால் அந்த உலகத்துக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த உலகத்தில் வந்து எப்படியுமே எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் பிரிஞ்சு தான் ஆகும். ஓகே, அது சேர்ந்தே இருக்க முடியாது. இதுதான் இந்த உலகத்தோடைய நேச்சர். இது வந்து துக்காலயம் அசாஸ்வதம். இதில் வந்து துக்கங்கள் நிறைந்த ஒரு ஆலயம். இதில் சுகத்தை தேட முடியுமா? நம்ம என்ன பண்ணுறோம், சுகமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம கார் வாங்குகிறோம், எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் இதில் சுகமாக இருக்க முடியாது. செட்டிலே பண்ணக்கூடாது. சத்திங் கால் செட்டில். நம்ம எங்கே நினைக்கிறோமோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அங்கே தான் நல்லா இருக்காது. எதை பண்ணால் நமக்கு நிம்மதி கிடைக்குன்னு நினைக்கிறோமோ அதை பண்ணும்போது தான் நமக்கு துன்பமே ஆரம்பம். ஓகே, இது பரலாம ராஜா சொல்லியிருக்கார். ஓகே, சுகாய துக்க மோக்ஷாய சங்கல்ப ஏகரமினா சதா துக்கம் சதா சுகங்கள் கிடைக்க துக்கங்கள் போகணும், சுகம்தான் கிடைக்கணும்னு சங்கல்பம் பண்ணிடுவான். ஓகே, ஆனால் அவங்க சுகத்தை பெறணும் போகிறாங்க இல்லையா, அப்போ தான் துக்கம் ஏற்றுக்கிறான். இந்த மாதிரி போட்டிருக்கான். ஓகே, ஸோ அதனால் இவருடைய இது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இவர் மகானை மீட் பண்ண முடியலன்னு சொல்லி அவருடைய மனம் வந்து இப்படி ஏங்குது. இப்போ அடுத்தது கலாவதி மகாராஜ் நீங்கள் படிங்க 61.
கிருஷ்ணா புக் வாங்கிட்டு வந்துட்டேன் மாதாஜி பிரபு. வாங்கிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. இது வச்சிருக்கீங்களா? சைத்தன்ய சாமி வச்சிருக்கீங்களா? சைத்தன்ய சரிதான் பிரபு இருக்கு என்கிட்ட ஏற்கனவே. ஓ, கிருஷ்ணா தான் அவங்ககிட்ட இல்லை. ஓகே, நம்ம கரெக்ட். ஓகே, கிருஷ்ணா தான் இல்லை, வாங்கிட்டு வந்துட்டேன் நேற்று. சரி டெம்பிள்ல வந்தது வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே மாதாஜி. இது எப்படி படி ஹாஸ்னி எப்படி படிக்கிறது? பிரபு இஸ்கான் டெம்பிள்லயே கொடுப்பாங்களா அது கிருஷ்ணா புக்? ஆமா, இஸ்கான் டெம்பிள் இருக்கு. 250 ரூபா வந்தது, இப்போ 300 ரூபா இல்ல 350 ரூபா இருக்கும். கொஞ்சம் மாறி மாறி ஒரு ரேட்டு. இப்போ கொஞ்சம் ரேட் கண்டிப்பா இந்த இந்த எலெக்ஷன் லீவ்ல 4 நாள் லீவ் ஸ்கூல் அப்ப வாங்கிடுற பிரபு. வாங்கிடுறேன். ஓகே, எப்படி படிக்கணும் ஹாஸ்னி? தச்சைஸ்வம் திரிபுவனாப்தம் திரிபுவனாம்புதம் இத்யேவஹி அவேஹி மச்சாவலம் சதவமாமம வாதிகம்யம் தம் கிம் தக்கிம் கரோமி விரலம் முரளி விலாசி முக்தம் முகாம்போஜம் தீக்ஷிதம் இக்ஷனாம்யாம். படிக்க மாட்டாங்க, நீங்களே படிங்க. சைஷவம் திரிபுவனாத்புதம் இத்யவேஹி மச்சாபலம் சதவவா மம வாதிகம்யம் தத்கிம் கரோமி விரலம் முரளி விலாசி முக்தம் முகாம்புஜம் உதீசிதம் ஈசனாப்யாம். கிருஷ்ணரே, புல்லாங்குழல் வாசிப்பவரே, தங்களுடைய இளமையின் இனிமை ஒவ்வொழுகளிலும் அற்புதமானது. நீங்கள் எனது சிரமற்ற நிலையினை அறிவீர். நானும் தங்களுடைய நிலையினை அறிவேன். வேறு யாரும் இதனை பற்றி அறியார். நான் தங்களுடைய கவர்ச்சிகரமான அழகிய திருமுகத்தை ஏதேனும் ஒரு தன்மையான இடத்தில் காண விரும்புகிறேன். ஆனால் அதை எவ்வாறு அடைவது? பொருளுடையது. பில்வமங்கல தாகூரின் கிருஷ்ணா கருணாமர்தம் என்ற நூலில் இருந்து வரும் மற்றொரு மேற்கோளாகும். இதுவும் அங்கிருந்து வருதுக்கு பில்வமங்கலத்துல தான். ஸோ பில்வமங்கலத்தவங்கிற அந்த இதுலேயே பரவசம் பார்த்துட்டார். ஓகே, அவர் வந்து ஒரு பௌதிகவாதியாக இருந்தார். அப்புறம் வந்து அவர் சிந்தாமணி பின்னால் போனார், பச்சாரி பின்னால். அப்புறம் வந்து அவர் பெரிய இப்படியெல்லாம் ஸ்லோ எழுதியிருக்காரு பாருங்கள். அவருக்கு வந்து கிருஷ்ணாவுடைய இன்டர்னல் தெரியுது. அவர் கிருஷ்ண கருணாமிர்தம் எழுதுனது வந்து சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிடிக்கும். அதை அடிக்கடி படித்து காட்டுவார். இந்த மாதிரி கிருஷ்ணா பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அது நூலை படித்து காட்டுவார். ஓகே, ஆனால் அவர் சாதாரண மனிதனாக தான் இருந்தார் பில்வமங்கல தாக்கூர். அதுக்கப்புறம் எக்ஸ்டேசி டெவலப் பண்ணிக்கிட்டார். அடுத்தது தோமாரா மதுரி பலா தாதே மோரா ஷபலாய் துயி துமி ஆமி ஜானி படிக்கிறது. தோமாரா மதுரி பலா தாதே மோரா ஷபலா ஏயி துயி துமி ஆமி ஜானி கஹா கரோ கஹா ஜா कहा गेले तुम तहा मोरे कहा तापनी कहा करो कहा जा कहा केले तुम दहा दहा मोरे कहा दाबानी. அன்புள்ள கிருஷ்ணரே, தங்களுடைய அழகிய அங்கங்களின் பலத்தையும் அவற்றினால் ஏற்பட்டுள்ள என்னுடைய திறமற்ற நிலையையும் நீங்களும் நானும் மட்டுமே அறிவோம். தற்போது இதுவே என்னுடைய நிலை. என்ன செய்வது, எங்கு செல்வது என்பதை அறியேன். நான் உங்களை எங்கே காண்பேன்? எனக்கு வழிகாட்டும்படி தங்களை வேண்டுகிறேன். இந்த மாதிரி கேட்குறாரு. ரொம்ப நெருக்கமாயிட்டான் இல்லையா? எனக்கும் உனக்கு ரொம்ப ரிலேஷன் ஆகிட்டு இப்போ உனக்கு எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும், அந்த மாதிரி பேசுகிறார். ஓகே, நான் எங்கே எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாரு கிருஷ்ணன்ட்ட. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 63 படிக்கணும். லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சைத்தன்ய சாங் இருக்கா உங்ககிட்ட? மத்தியிலே 2 இருக்கு பிரபுஜி, இருக்கு பிரபு. 2.63. ஓகே பிரபுஜி. மத்தியிலே படிக்கிறேன். என்ன பிரபு? மாதாஜி ஓகே இல்ல பிரபு. சரி, ஓகே. இவங்க இன்னொருத்தவங்க, இன்னொரு லக்ஷ்மி மாதாஜி. ஓகே, நீங்கள் வந்து லக்ஷ்மி மாதாஜி அட்வொகேட், அவங்க வந்து லக்ஷ்மி மாதாஜி காஞ்சிபுரம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நானா பாவேரா பிராபல்யா ஹைலா சந்தேஷா பல்யா பாவே பாவே ஹைலா மகாராஜா औत्सुक्या साफल्य धैन्य रोषमशादि सैन्य भ्रमोन्मादा सबर करणा. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. नाना भावो प्रभल्य ऐल सन्धि साफल्य
भावे भावे हैलमधारण औत्सुक्ये साफल्यदैन्य रोषामर्ष आदीन् सैन्य प्रेमोन्मादा சபரகரண. பலதரப்பட்ட பாவங்களினால் காரணத்தினால் மனதில் முரண்பாடான நிலைகள் தோன்றின. அதன் விளைவாக பலதரப்பட்ட பாவங்களுக்கு மத்தியில் பெரும் போர் ஏற்பட்டது. ஏக்கம், திமிர், பணிவு, கோபம், பொறுமையின்மை முதலியவை படை வீரர்களை போல சரணடைகின்றன. பிரேமையின் உண்மையே இதற்கு காரணமாகும். பொருளுரை: தனித்தனி காரணங்களால் ஏற்படும் ஒரே விதமான பாவங்கள் சந்திக்கும் போது அவை ஸ்வரூப சந்தி என்று அறியப்படுவதாக பக்தி ரசாமிர்த சிந்துவில் கூறப்பட்டுள்ளது. எதிரெதிரான தன்மைகள் சந்திக்கும் போது அவை ஒரே காரணத்தினால் தோன்றினாலும் வெவ்வேறு காரணத்தினால் தோன்றினாலும் அவற்றின் சேர்க்கையானது பின்ய ரூப சந்தி முரண்பாடான பாவங்களின் சந்திப்பு என்று அறியப்படுகிறது. பயம் மற்றும் ஆனந்தம், வருத்தம் மற்றும் ஆனந்தம் போன்ற வெவ்வேறு பாவங்கள் ஒரே நேரத்தில் இணைவது சந்திப்பு சந்தி என்று அழைக்கப்படுகிறது. சாபல்ய என்னும் சொல் கர்வம், மனச்சோர்வு, பணிவு, ஸ்மரணம், சந்தேகம், அவமானத்தினால் ஏற்படும் பொறுமையின்மை, பயம், ஏமாற்றம், பொறுமை, ஏக்கம் ஆகிய வெவ்வேறு தரப்பட்ட பாவங்களின் சேர்க்கையை குறிக்கின்றது. இவை இணையும் பொழுது ஏற்படும் ஊரச்சல் சாபல்ய என்று அறியப்படுகிறது. அதுபோலவே விரும்பிய பொருளை காண்பதற்கான ஆசை பிரதானமான இருக்கும் போது அல்லது விரும்பிய பொருளை காண்பதில் எந்த ஒரு கால தாமத்தையும் பொறுத்து கொள்ள இயலாமல் இருக்கும் போது அந்த இயலாமை ஔத்சுக்ய அல்லது ஆர்வம் என்று அறியப்படுகிறது. அத்தகு ஆர்வம் இருக்கையில் ஒருவனது வாய் வறண்டு விடுகிறது. அவன் நிதானத்தை இழக்கின்றான். அவன் கவலை இழந்தவனாகின்றான். பெருமூச்சு, பொறுமை ஆகியவையும் அங்கு காணப்படுகின்றன. அதுபோலவே மனதின் பலமான சஞ்சலத்தினாலும் பலமான பற்றுதலினாலும் ஏற்படக்கூடிய இதயத்தின் இலக்குவான தன்மை திமிர் சாப்பல்ய என்று அறியப்படுகிறது. இந்நிலையில் முடிவெடுக்க இயலாமல் இருத்தல், வார்த்தைகளை தவறாக உபயோகித்தல், கவலையின்றி செய்யப்படும் பிடிவாத செயல்களை ஆகியவை காணப்படுகின்றன. அதுபோலவே ஒருவன் மற்ற குழுவுடன் மிகுந்த கோபம் கொள்ளும் போது குற்றமான வெறுக்கத்தக்க பேச்சுக்கள் நிகழ்கின்றன. அந்த கோபம் ரோஷா என்று அறியப்படுகிறது. ஒருவன் கடிந்து பேசப்படுவதாலோ அவமதிக்கப்படுவதாலோ பொறுமை இழக்கும் போது அதனால் விளையும் மனோநிலை அமர்ஷ என்று அறியப்படுகிறது. அந்த மனோநிலையில் ஒருவனுக்கு உடல் வெறுக்கிறது, தலை வலிக்கிறது, உடலின் நிறம் வெளுத்து விடுகிறது, கவலையை தீர்வினை தேடுவதற்கான உந்துதலையும் உணர்கின்றான். பழிவாங்கும் எண்ணம், வெறுப்பு, திட்டுதல் ஆகியவை இந்நிலையில் வெளிப்பாடு அறிகுறிகளாகும். இதெல்லாம் ஆன்மீகத்தில் சொல்றாங்க. ஓகே, இது வந்து இது கிடையாது. பக்தி ரசாமிர்தத்தில் வந்து இது விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இது சில சமயம் இந்த மாதிரி பகவான்ட்டு இந்த மாதிரிலாம் இப்போ பௌதிக லோகத்தில் இருக்கு இல்லையா, அது இது அப்படியே பகவானை மையமாக வச்சு திருப்பிடும். இப்போ அனுமாருக்கு கோவம் வந்துதா இல்லையா? கோவலாமல் அனுமார் சண்டை போட முடியுமா? அர்ஜுனன் கோவலாமல் சண்டை போட முடியுமா? எப்பயுமே நம்ம கிருஷ்ணரை மையமாக வச்சே வாழ்க்கை நடத்தும். ஓகே, கோவத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம வந்து இந்த மாதிரி பகவான் சம்பந்தமாக ஏதாவது அது மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிடணும். ஓகே, அதனால் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். காம குரோத மோக மத மாச்சரியம், லோபா காம குரோத லோபா மோக மத மாச்சரியம், இது ஆறையும் வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தியது. இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம திருப்பி படித்தா தான் அதெல்லாம் புரியும். ஓகே, பக்தி ரசனத்தில் கொடுத்துருக்காங்க எப்படி பகவான்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரஸிலாம் பரிமாறலான்னு. அடுத்து படிக்கலாம். 64 பிரபாவதி மாதாஜி 64. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறது. படி. மத்த கஜ பவகன பிரபுரா தேஹயுக்ஷுவன கஜயுத்தே வனேரதலன மத்த கஜ பவகன பிரபுரே தேஹே ஈஸ்வரன
கசசுத்தே வனரதலன Prabhuda hoila divyoन्मधा Tanu mane rashva avashadha Bhavaveshe hare shambhodhana. Iprasthaila divyomada tanumanara avasade Bhavaveshe hare shambhodhana. மகாபிரபுவின் திருமேனியானது பரவசம் கொண்ட மத யானைகள் நுழைந்த கரும்பு தோட்டத்தை போன்று இருந்தது. யானைகளுக்கு மத்தியில் சண்டை நிகழ்ந்ததால் ஒட்டுமொத்த கரும்பு தோட்டமும் மிதித்து அழிக்கப்பட்டது. இதனால் மகாபிரபுவின் உடலில் தெய்வீக உன்மத்தம் எழுப்பப்பட்டது. அவர் தனது மனதிலும் உடலிலும் சோர்வை உணர்ந்தார். இந்த பாவத்தில் அவர் பின்வருமாறு பேசத் தொடங்கினார். எந்த பாவத்துல போயிட்டார் கிருஷ்ணன்? கிருஷ்ணன் வித்தியாசம் கிடையாது. வாசுதேவ கோஷ போலே சே கிருஷ்ணா சே கௌரா சே ஜெகநாத் இல்லையா? ஸோ அதனால எல்லாரும் ஒன்று தான். 3 ஜெகநாதர், கிருஷ்ணர், சைதன்யமா 3 ஒன்று. ஓகே, இப்போ சைதன்யமா என்ன சொல்றாரு? எப்படி வந்து மதம் பிடிச்ச யானை வந்து சுகர் கேன் மீன்ஸ் கரும்பு தோட்டத்துக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? நிறைய யானைகள் போடும்போது அவங்களும் சண்டை நடக்கும் இல்லையா? அந்த வாயிலான அதுவே தோட்டமே வாயிலான இல்லையா? அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் அந்த ஆவேசங்கள் இன்னும் உள்ளுக்கு வந்து அந்த மாதிரி பரவசம் வந்துட்டு இருக்கு கிருஷ்ணர் மேல. இப்போ எப்படி அதை வெளிப்படுத்தாத பாருங்க. இது ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். இது கிருஷ்ண கர்ணாமத்தில் வந்து வில்லுமங்கல் தொகையிலிருந்து ஹே தேவா ஹே தைத்யா ஹே புவனைக்க வந்தோ ஹே கிருஷ்ணா ஹே சபலா ஹே கருணைக்க சிந்தோ ஹே நாதா ஹே ரமணா ஹே நயனாபிராமா அஹாஹதானு பவிதா ஸ்ரீபதம் திருஷோர்மே. இப்படி பாடுறாரு. ஓகே, படிச்சிருக்கீங்களா மத்த இது? हे देवे हे देवे हे दगीदगे पुवनै हे बंदो हे कृष्ण हे सबल हे करुणक सिंधो हे नाथ हे रमण हे नैनाभिराम काका कादनु भविदसि पदम त्रुसोर्मे தேவரே, பிரியமானவரே, உலகத்தின் ஒரே நண்பரே, கிருஷ்ணரே, அமைதியற்றவரே, கருணையின் ஒரே கடலே, என் நாதரே, என்னை அனுபவிப்பவரே, எனது கண்களுக்கு பிரியமானவரே, ஐயவோ நீங்கள் எப்போது எனக்கு மீண்டும் காட்சி அளிப்பீர் சொல்வது இக்கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்னும் நூலின் 40வது ஸ்லோகமாகும். ஹரே கிருஷ்ணா. சரி, ரொம்ப அருமையான ஸ்லோகம், படிக்கலாம் நம்ம டெய்லி. ஓகே, हे देवा हे दैत्या हे भुवनैक बंदो हे कृष्ण हे सफला हे करुणैक सिंधो हे नाथा हे रमणा हे नैनाभिरामा அஹாஹதானுபவிதாசி பதம் திருஷோர்மே. இப்போ நமக்கெல்லாம் சான்ஸ்கிரிட் தெரியாது இல்லையா? இது படிக்க படிக்க தான் சான்ஸ்கிரிட் வரும். சித்தரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம். செந்தமிழ் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் தமிழ் படிக்க ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கு. அப்போ ரொம்ப நல்லா தமிழ் படிப்பேன். அப்போ வந்து நம்ம ஆங்கில கல்வியை கற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆங்கில காலேஜ் போகக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்போ நிறைய தமிழ் படித்தேன். ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, காலேஜுக்கெலாம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வேண்டியது இல்லையா? அப்படி சேர்ந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை ரொம்ப நாட்டம் வந்துடுச்சு. அப்போ 1994 நம்ம 94 அப்போ தமிழில் புக்கு வாங்கி அந்த பகவத்கீதை ஸ்லோகத்தெல்லாம் 2வது அத்தியாயம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணேன். அப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. தமிழே போய் தான் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினச்சோம். ஓகே, அது ஒரு காலம். அதே மாதிரி இப்போ நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியாட்டாலும் பரவாயில்ல. அப்போ சான்ஸ்கிரிட் தெரியாது. இப்போ நம்ம படிக்க படிக்க என்ன ஆகிடும், வந்துடும். எப்படி தமிழ் வருதோ அதே மாதிரி சான்ஸ்கிரிட் வந்துடும். ஹே தேவா ஹே தைத்தா ஹே புவனைக்க வந்தோ ஹே கிருஷ்ணா ஹே சஃபலா ஹே கருணைக்க சிந்து ஹே நாத்தா ஹே ரமணா ஹே நயனாபிராமா அதா ஹஹா ஹதானு பவிதாசி பதம் துஷோர்மே. இந்த மாதிரி அவர் பகவானை பார்த்து டெய்லி பாடுறார். என்னுடைய பிரியமானவரே, எனக்கு உண்மையான நண்பனே, இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தர் தான் நம்பராக இருக்க முடியும், அது கிருஷ்ணர் மாத்திரம் தான். அது இல்லைன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதை உணர்த்துறதுக்கு கிருஷ்ணர் நிச்சயமாக உணர்த்திடுவார் நமக்கு. நம்ம வந்து அதை ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம யாரை நண்பன் சொல்லி இல்லை அறன்னு நினைக்கிறோமோ அவங்க இல்லை அப்படிங்கிறது கிருஷ்ணா ப்ரூவ் பண்ணிடுவார். ஓகே, நீங்கள் வந்து நம்ம டிவோட்டிஸாக இருந்தால், நான் டிவோட்டிஸ்க்கு அது ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. கல்லுன்னு நினைக்கிறவனுக்கு அவனுக்கு அதுக்கு சொல்லித்தரணும். பக்தராக இருந்தார்னா அவர் பகவான் நாமத்தை சொல்கிறாருனாலே பகவான் கையில் எடுத்துப்பார். ஓகே, அவர் ஒரு வட்டம் ஹரிகிருஷ்ணா சொன்னாலும் சரி, 16 மாலைகள் சொன்னாலும் சரி, நாள் ஃபுல்லாக சொன்னார், எல்லாருமே பக்தர் தான்.
அப்போ ஒரு வட்டம் சொன்னாலும் அவர் கையில் கிருஷ்ணன் எடுத்துட்டு அவர் புரிய வைப்பார். ஓகே, இந்த உலகம் இப்படி தான், நான் தான் அவனுக்கு நண்பன் சொல்லி புரிய வைப்பார். நயனா அபிராமா. நயனா அபிராமானா என்ன அர்த்தம்? மோஸ்ட் பியூட்டிஃபுல் டு மை ஐஸ். நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடித்தவர் அப்படின்னு சொல்கிறார். சரி, இதெல்லாம் நம்ம மனப்பான்மைலாம் ட்ரை பண்ணலாம். ஓகே, அல்லாஸ் வென் வில் யூ பிகி அகைன் பி விசில் டு ஏங்க, எப்போ நீ புலப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஏங்குறார். ஓகே, ஹரி படிக்கிறியா? 66. ஓகே, ஒரு ஸ்லோ படிங்க, அப்புறம் படிக்கிட்டோங்க. உன்மாதார லக்ஷண खादाया कृष्णस्फुरना भाववेशे उते प्रणयमाना शोलुता वचनरिति मानगर्वव्याजश्रुति काबो निंदा काबो वासमाना. Translation पर पढ़ी. Translation by Prabhupada. Jai. The symptoms of madness served as an impetus for remembering Krishna. The mode of ecstasy above love, disdain, defamation by words, pride, honor and indirect praise. Thus Sri Krishna was sometimes blasphemed and sometimes honored. Perfect. The word Unmada is explained in the Bhakti Rasamrita Sindhu as extreme joy, misfortune and bewilderment in the heart due to separation. Symptoms of Unmada are laughing like a madman, dancing, singing, performing ineffectual activities, talking nonsense, running, shouting and sometimes walking in a contradictory way. The word Pranaya is explained thus: when there is a possibility of receiving direct honor but it is avoided, that love is called as Pranaya. Srila Rupa Goswami in his Ujjvala Nilamani explains the word Mana thus: when the lover feels novel sweetness by exchanging heartily loving words but wishes to hide his feelings by crooked meat, Mana is experienced. இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட். ஓகே, மானாங்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்க. நிறைய நுணுக்கமான பாயிண்ட் இருக்குது. நம்ம ஆன்மீகம் ஒரு ஃபீலிங் இருக்கிறான்னு நினச்சிவாங்க. அங்கே போனீங்களா அப்படி ஒரு 3 சுற்றிடுவாங்க, மணி அடிங்க, தேங்காய் வடிங்க, எல்லாம் ஐயருக்கு காசை போடுங்க, வந்துடுங்க, அவ்வளோ முடிஞ்சு. இது கோயிலே கிடைச்சதுப்பே கிடையாது, பிஸ்னஸ் இது. ஓகே, இது எதிர்பார்க்கல. நம்ம மாதிரி பிஸ்னஸ் ஒரு அம்மா பொண்ணுக்களோ அம்மா பையனுக்குள்ள இருக்குமா யோசிப்பாங்க. எவ்வளோ அன்போடு இருப்பாங்க அம்மா பொண்ணு அம்மா பையன்லாம். அது வந்து ஒன்றுமே கிடையாது இந்த அன்பு இந்த உலகத்தில் இருக்காது. ஆனால் கிருஷ்ணருக்கும் பக்தருக்கும் அன்பு அவ்வளோ தூரம். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஃபீலிங் நிறைய இருக்கணும், நிறையமான ஃபீலிங். இது வந்து கிருஷ்ணரை அல்லவராக எடுத்துக்கிறது, அதுவே வாட்சியலை விட மாதுரிய பாவம். இந்த மாதிரி பக்தர்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆச்சாரியாஸ். ஸோ இதெல்லாம் புரியணும்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம உடல் இல்லை ஆன்மாங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம ஆன்மா அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த மாதிரி சொல்ல புரிஞ்சுக்கலாம். நம்ம எதுக்காக திருப்பி ரெமைண்ட் பண்ணுறோம்னா, நம்ம இன்னும் அந்த தளத்துக்கு வரலங்கிறதுக்காக தான் ரெமைண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நமக்கே அதான் பிரபுபாத் அடிக்கடி சொல்வார், நீ உடல் இல்லை ஆன்மா. அது வந்து கடைசி வரையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க பிரபுபாத். நம்மளும் இது ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த தளத்துலேருந்து வெளியே வரல. ஆனாலும் ஒருத்தருக்கு சைத்தன்யா தான் இனிக்கும், அவர் பக்தராக இருந்தார்னா. இப்போ அபக்தருக்கு புரியவே புரியாது, என்ன சொல்கிறாங்க புரியாது, அவங்க கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, கவனிக்க மாட்டா, போயிடுவாங்க. ஓகே, ஆனால் பக்தர்கள் வந்து இந்த சைத்தன்யா கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. அதிலே சொன்னேன் இல்லையா, பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் சைத்தன்ய சரிதாமம். நம்ம பகவத்கீதை வந்து கிருஷ்ணா தான் முழுமற்கொள்ள அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் பகவத்கீதை படிக்கிறார் ஒருத்தர். அதை அக்செப்ட் பண்ண பிறகு பகவானுக்கு பக்தர்கள் லீலைகள் வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை விட ரொம்ப ரகசியமான லீலைகளை வந்து சைத்தன்ய சரித்தில் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி நம்ம பாவங்கள் பார்க்கணும். ஒரு பக்தர் எப்படி பரவசத்தை வெளிப்படுத்துவாங்கிறத பார்க்கணும். அதனால் உடனே நினைச்சக்கூடாது நமக்கு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு இன்னும் இந்த எண்ணம் வந்தாலே பெரிய விஷயம். நம்ம உடல்நிலை ஆன்மா அப்படின்ற நிலை வந்தாலே அது நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறிட்டோன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து மிருகத்தளத்தை தான் இன்னும் இருந்துகிட்டே இருந்திருக்கோம். சாப்பிட்றது, தூங்குறது, உடலுறவு கொள்வது, தற்காத்துக்கிறது, 4 விஷயங்கள்லாம் திருப்பி பல பிறவிகளாக பண்ணியிருக்கனால ஒரு பிறவியில் நம்ம கிருஷ்ண உணர்வை நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஃபாலோ பண்ணுறதுனால எப்படி வரும்? கோடிக்கணக்கான பிறவிகள் இதையே நம்ம நினச்சிட்டு வந்துட்டோம். அதனால் நம்ம எவ்வளோ சீரியஸாக அதை பண்ணி யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சீரியஸாக அதில் இறங்கணும். நம்ம புலன்கள்லாம் ஒரு காலம்னா எப்படி யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தூரம் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் அவ்வியர்த்த காலத்துவம், பக்தர்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. ஓகே, பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்திட்டே இருப்பாங்க. 67 படிக்கணும். மலைவாசன் நீங்கள் தான் படிக்கணும். 67. ஹரே கிருஷ்ணா.
துமி தேவா கிரீதரதா புவனேர நாரிஜதா தாஹே கரஹ பீஷ்ட கிரீதனா சுமி மோர படிங்க 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 நீங்க படிச்சுங்க அந்த லைன் படிச்சுங்க அதுக்கு நான் படிங்க துமி தேவ கிரீதரத புவனேர நாரிஜதா தாஹே கரஹ பீஷ்ட கிரீதனா तुमि मोरा दयिता मोदे वैसे तुम्हारा चित्ता मोरा भाग्य हैला गमना तुमी मोर दयिता मोदे वैसे तुम्हारा चित्ता मोर भाग्य हैले आगमन. Translation: ராதா ராணியின் மனோபாவத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை அழைக்கிறார். அன்புள்ள இறைவனை, நீங்கள் உங்களது பீடைகளில் ஈடுபட்டுள்ளீர். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பெண்களையும் உங்களது விருப்பப்படி உபயோகிக்கின்றீர். நீங்கள் என் மீது மிகவும் கருணை கொண்டுள்ளீர். நீங்கள் என் முன் தோன்றியிருப்பது என்னுடைய பாக்கியம். அருள் கூர்ந்து உங்களுடைய கவனத்தை என்னை நோக்கி திருப்புங்கள். ஹரே கிருஷ்ணா. பிரபு என் மாதா எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? எதை பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஒண்ணுமே சொல்லுங்களே பிரபு. சொல்லு. சதானந்தி இங்க இருக்கீல? ஹரே கிருஷ்ணா. சதானந்தி ஆன் த வேயா? ஓகே, ஆன் த வே பிரபு. ஓகே ஓகே. ஸோ இதனால ராதாராணி வந்து ராதாராணி இந்த மாதிரி மனப்பக்கத்தில் இருக்காங்க. ஓகே, சைதன்ய மகாபிரபு இப்படி கிருஷ்ணா பார்த்து பேசுகிறாரு. நான் வந்து உங்கள் மைடியர் பிரபு, என்னுடைய பிரபுவே, நீங்கள் உங்கள் நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு நிறையா பெண்களோட தொடர்பு இருக்கும். உங்கள் இஷ்டப்பட்டு நடக்கிறீங்க. நீங்கள் என் மேலே பரிவாக இருக்கணும். தயவுசெய்து உங்கள் அட்டென்ஷன் எனக்கு திருப்புங்க. எங்களுடைய அதிர்ஷ்டத்தினால என் முன்னால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறான். இது வந்து ஒரு சாதாரண ஆண் பெண் மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது ஆக்சுவலாக. இது கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி தான். கிருஷ்ணரே பிரிகிறார் ராதாராணியை. ஓகே, நம்ம இந்த லோகத்தை அப்படி இருக்குமா என்ன? நம்மளே பிரிஞ்சுப்போமா? அப்படி கிடையாதுல்ல. இன்னொரு பெண்ணு தான் இருக்காங்க. ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் இருக்காங்க இல்லையா? அப்படி. ஆனால் கிருஷ்ணரே பிரிஞ்சுவார். கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி எல்லாம் கிருஷ்ணர் தான். ஓகே, நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, கிருஷ்ணரே விரிவாகிக்கிறார். அப்புறம் என்ஜாய் பண்ணுறாரு. அப்புறம் கிருஷ்ணரே என்ன சொல்கிறார்? ராதாராணியோட பாவத்தை எனக்கு தெரியலன்றார். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வர்றாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப டீப் சயின்ஸு. நான் உடனே பார்த்துட்டேன்னா இப்படி ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறாரு. ஓகே, அது வந்து நமக்கு அவ்வளோதான் தெரியும். நம்முடைய முட்டாள்தனம் அப்போ வெளிப்பட்டுரும். ஓகே, நம்ம அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணணும். நான் வந்து உடலிலே ஆகணுமா அப்படி ஹரே கிருஷ்ணா நம்ம தான் சொல்லணும். இங்கே வந்து நோய் வாய்ப்பட்டவன் என்ன பண்ணுவாங்க? ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுப்பா டாக்டர். அவனுக்கு இந்த நோய் இருப்பா, இந்த மெடிசன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் நமக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் உங்கள் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ஹரே கிருஷ்ணா மதம் சொல்லுங்கள். கஷ்டமாக இருந்தாலும் சொல்லித்தான். மெடிசன் கஷ்டமாக இருக்குன்னு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? மருந்து கசக்குன்னு சொல்லி சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு தான் உடல் கெடுதி இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மருந்தும். கஷ்டமாக தான் இருக்கும் சேன் பண்ணுறதுக்கு. 4 ஒழுங்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா இதமாக சாப்பிடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, நல்லா எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுன்னா நோய் குணமாகுமா? அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு விதமான வைத்தியம் பார்க்குறதுக்குன்னு ஒரு விதமான பற்றி இருக்கணும், மருந்துகள் சாப்பிடணும். அதே மாதிரி தான் இந்த வியாதி, நம்ம உடலுங்கிறத வியாதியில் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பிரிந்தால் தொன்மை வருது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? நம்ம உடல்நிலை புரியுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மந்திரத்தை சொல்லணும், 4 ஒழுங்குகளை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதை ஃபாலோ பண்ணால் ஒருத்தருக்கு என்ன ஆகும்னா இந்த வியாதிலேருந்து வெளியே வர முடியும். ஓகே, இப்போ 68 படிங்க. மலையாளம் 68 படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பூவனேர நரிகனா சமகர ஆகர்ஷணா தாஹகர சப சமாதானா. படிங்க. பூவனேர நரிகனா சபகர ஆகர்ஷணா தாஹகர சப சமாதானா. तुमे कृष्णा सिद्धहराय चेतना भमारा तुम्हारे भाखे भाखरे माना. तुम्हें कृष्ण सिद्धहर ऐसे कौन भमारा तुम्हारे भाखे भाखरे माना. எம்பெருமானே, நீங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பெண்களையும் கவர்கிறீர். அவர்கள் தோன்றும் போது அவர்கள் அனைவரையும் நீங்கள் அனுசரித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் பகவான் கிருஷ்ணர், உங்களால் அனைவரையும் கவர இயலும். ஆனால் மொத்தமாக பார்த்தால் நீங்கள் ஒரு பெண் பித்தர் மட்டுமே. உங்களை யார் மதிப்பார்கள்? இவ பாத்தீங்களா திட்டுறாரு கிருஷ்ணரை.
இது வந்து பாவம் ஆக்சுவலாக நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூடாது. கிருஷ்ணர் திட்டாரு நினைக்கிறா, அப்படி கிடையாது. அவங்க கிருஷ்ணர் திட்டும்போது பாவம், அந்த பாவத்தை வெளிப்படுத்துறாங்க. நீ ஒரு பெண் பித்தன்னு சொல்லி திட்டுறாங்க, ஓகே. ஆனால் பகவான் கிருஷ்ணர் எத்தனை பெண்கள் மேலே இருந்தாலும் அவர் விமர்சாயிடும். இது பீஷ்ம தேவரே சொல்லியிருக்காரு, ஓகே. அதனால் நம்ம இதெல்லாம் வந்து இந்த பாவத்தை படிக்கும்போது தப்பாக நினைக்கக்கூடாது. உடனே கிருஷ்ணர் வந்து காந்திஜி அறிக்கை விடுறாரு, ராமரை நான் கடவுளாக எடுத்துப்பேன், ஆனால் கிருஷ்ணர் வந்து நான் கடவுள் எடுத்துக்க முடியாது, ஈஸ் ராஸ்கல் அப்படின்னு. எவ்வளோ பெரிய அவமரியாதையான வார்த்தை, அது எப்படி அவர் சொல்ல முடியும்? கிருஷ்ணர் வந்து பகவான், இந்த மாதிரி லீலைகள் நமக்கு தெரியாதுல்ல, தெரியாமல் சொல்ல முடியாதுல்ல அவர். அதனால் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் அவர் நல்லவராக இருக்கலாம், ஆனால் ஆன்மீகம் அவர் தெரியாமல் எப்படி பேசுகிறார் அவர். அதனால் அவர் சொல்ல தவறு. அவர் மகாத்மாவே கிடையாது. ஆக்சுவலாக மகாத்மா யார்? மகாத்மான சுபாவத்தை தெய்வீ பகுதி மாசி தான். பகவானே நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் மகாத்மா. அதுதான் பகவத்கீதையோடைய கூற்று. ஆன்மீகத்தில் அதான் மகாத்மா. நீங்கள் பௌதிகமாக மகாத்மா வந்து அப்போ பௌதிகத்தான் நீங்கள் சொல்லணுமே தவிர ஆன்மீகத்தில் உள்ள கிருஷ்ணரை நீங்கள் சொல்லக்கூடாது, ஓகே. அப்படி சொன்னால் தவறு, ஓகே. இதனால தான் அவருக்கு வந்து அவர் ராமா இவ்வளோ சொன்னாலுமே அவர் கிருஷ்ணரை அக்செப்ட் பண்ணாலும் அவர் வாழ்க்கை வந்து வெற்றி ஆகாது. 69 படிக்கலாம். வசந்தி மாதாஜி 69 வச்சிருக்கீங்களா? புக் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் பிரபுஜி. ஓகே ஓகே, படிக்கிறேன். தோமாரா சஃபலமதி ஏகத்ர நஹயசிதி தாதே தோமா நாஹி கிச் தோஷா. படிக்க மாதாஜி. तोमारा चपलमति एकत्र नहय स्थिति ताते तोमारा नाही किशु दोषा तुमिता करुणा सिंधु हमारा भरना बंधु तो माया नाही मोरा भरोसा. तुमिता करुणा सिंधु हमारा परना बंधु दो माया नाही मोरा कबुरोஷா. அன்புள்ள கிருஷ்ணரே, உங்களுடைய மனம் எப்போதும் அமைதியின்றி உள்ளது. உங்களால் ஓரிடத்தில் நிலையாக இருக்க முடியாது. ஆனால் அது உங்களுடைய பிழை அல்ல. நீங்கள் உண்மையில் கருணை கடல், என் இதய நண்பர். எனவே உங்கள் மீது கோபம் கொள்ள என்னிடம் எந்த காரணமும் இல்லை. பின்னா வந்துட்டாங்க பாருங்க, முதல்ல கோபப்பட்டாங்க, பின்னா வந்துட்டாங்க பாருங்க. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரஸ் பரவசம். அவங்க பரவசே இருக்காங்க எப்பயுமே, ஓகே. அவங்க குத்தம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. உடனே சொல்லுவாங்க, உங்கள் மேலே ஒரு குத்தம் இல்லை, நான் உங்கள் மேலே கோபப்படக்கூடாது, நீங்கள் இதயத்தை நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ஆக்சுவலாக நீங்கள் அவங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது, ஓகே. ஏன்னா இவர் தூய பக்தர், ஓகே. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்தது तुमिनता व्रज पुराणा व्रजेरा खरा परित्राणा बाहुकार्ये नाही अवकाशा. படிங்க மாதாஜி. பெஸ்ட் மாதாஜி படிங்க, இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க. பெஸ்ட் பியூட்டில் இருக்கீங்க. படிக்கட்டுமா பிரபுஜி? படிங்க. तुमिनता व्रज पुराणा प्रजरे कर परित्रण बहुकार्ये नाही अवकाश. तुमी हमारो आमार रमना शोकादिते आगमना ये तुम्हारा वैदग्ध विलासा. படிங்க. तुमी अमरा रमन सुगति दे आगमन ये तुम्हारा वैदग्ध्य विलास. எம்பெருமானே, பிருந்தாவனத்தின் உயிரும் நாதரும் நீங்களே. தயை கூர்ந்து பிருந்தாவனத்தை விடுவிப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். எங்களது பல்வேறு செயல்களுக்கு மத்தியில் எங்களுக்கு ஓய்வு நேரங்கள் இல்லை. உண்மையில் நீங்களே என்னை அனுபவிப்பவர். நீங்கள் எனக்கு இன்பத்தை கொடுப்பதற்காகவே தோன்றியுள்ளீர். இஃது உங்களுடைய திறமை வாய்ந்த செயல்களில் ஒன்றாகும். பொருளுரை. வைதக்ய என்னும் சொல் மிகவும் திறமைசாலியாக, கற்றறிந்தவராக, நகைச்சுவையில் ஈடுபடுபவராக, தந்திரக்காரராக, அழகானவராக, கேலி செய்வதில் திறனுடையவராக இருப்பவரை குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஆர்வம் பிரபு உங்கள்கிட்ட புக்கு கிடையாது? ஆர்வம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சரி, நீங்க கேட்டுருங்க, நான் முடிச்சிருவேன் இப்ப. சரிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லா மாதாஜி படிங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா.
मोरवाक्यान्निन्दामणि कृष्णाचादि गेला जानी सोना मोरा हे स्तुति बचाना पढ़ेंगे माताजी माताजी கேட்க மாட்டேங்குது விட்டு விட்டு கேக்குது नयने राभिरामा तुमी मोरा दान प्राण आहा होना देहा दर्शना पढ़ेंगे माताजी नयने राभिरामा तुमी मोरा दान प्राण आवा गुण देह दर्शन என்னுடைய வார்த்தைகளை நிந்தனையாக எடுத்துக்கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்னை விட்டு விலகிவிட்டார். அவர் சென்று விட்டதை நான் அறிவேன். ஆயினும் புகழ்ந்து பேசும் என்னுடைய பிரார்த்தனைகளை தயை கூர்ந்து கேளுங்கள். நீங்களே எனது கண்களுக்கு திருப்தி அளிப்பவர், நீங்களே எனது செல்வம், நீங்களே எனது உயிர். ஐயோ, தயை கூர்ந்து எனக்கு மீண்டும் ஒரு முறை தரிசனம் அளியுங்கள். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக நேரம் போயிடுச்சு நினைக்கிறேன். ஸ்ரீமத் பார்க்கணும்னு நினச்சோம்ல. ஓகே, 72 படிக்கணும். என்ன மாதாஜி நான் வச்சுக்கோங்க. LH மாதாஜி நீங்கள் 72 படிக்கணும் அடுத்து. ஓகே, இப்போ ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லாஸ்ட் வீக் கிளாஸ்க்கு வர முடியல. என்னுடைய மென்டர்